நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரீசென்ட் டேஸ்ல கார்டனிங்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இது அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆயிடுச்சு. ரெட் சாயில் வாங்கலாம் தான் நர்சரி போயிருந்தோம். ஆனா அங்க போய் சாயில் வாங்குறத தவிர மத்த எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். போனதுமே நான் பார்க்குற வேலை அங்க இருக்க அக்காவையோ அண்ணாவையோ கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது. நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அது ஓகே தானா, அது பண்ணிட்டு இருக்கேன், இது ஓகே தானா, நான் டவுட் கேட்டு அவங்க கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வாங்கிப்பேன். ஒரு வழியா அவங்களும் என் தொல்லை தாங்காம ஒன்னொன்னா சொல்லி தருவாங்க. மறந்துடக்கூடாதுன்னு நான் அங்கேயும் நோட் வேற போட்டு வச்சுப்பேன். அப்புறம் போன வேலையை பார்ப்போமேன்னு கொஞ்சம் செம்மண்ணும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அங்க சுத்தி பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ ட்ரீஸ் வச்சிருந்தாங்க. மேங்கோலயே ஒரு 7-8 வெரைட்டி இருந்தது. ஆரஞ்சுல 2-3 வெரைட்டி, அதுக்கப்புறம் லெமன்ல 2-3 வெரைட்டி, கொய்யால 7-8 வெரைட்டின்னு ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தா கண்டிப்பா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கணும்னு தான் தோணும். எப்படியாச்சும் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடணும்னு கிராஸ் பண்ணா அடுத்து இண்டோர். அதுக்குள்ள போனா அதை விட அழகழகா வச்சிருக்காங்க எல்லா பிளான்ஸும். நர்சரி போயிட்டு எதுவுமே வாங்காம வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரீசெண்ட் டேஸாக தான் தெரியுது. அப்படி இருந்து ஒரு ரெட் ரோஸை தூக்கிட்டு வந்துட்டேன்.